சும்மா இல்ல மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்ல தரமா போட்டோல சோனி கேமரா மாதிரி. டேய் சங்கர் அப்படிலாம் இல்லடா. ஏய் நீ தான சொன்ன 10000 ரூபாய்க்கு நல்லா இருக்கு பரவாயில்லடா நான் தான் பில்ட் அப் ஏத்திட்டேன். அது ஏன் சொன்னேனா அம்பட்டு ஃபோன் காரனும் முன்னாடி எல்லாம் 10k பட்ஜெட்ல சூப்பர் ஃபோன் தருவான். கிட்டத்தட்ட இந்த 2018 21 எல்லாம் இப்ப அம்பட்டு பையல என்ன பண்ணிட்டான் மிட் ரேஞ்ச் மொபைல் 25000க்கு காவனனால ஒரு மொபைல் கூட 10000 ரூபாய்ல நல்லா இல்ல. சோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்றப்போ Infinix 10000 ரூபாய்ல நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஏஐலாம் கொடுப்பா. இப்போ ரீசன்ட்டா 50x கூட லான்ச் பண்ணான். இதான் பாரு இது எங்கடா எடுத்துட்ட கிவ்அவே அதெல்லாம் கடைசியா தான் சொல்லுவேன். அதனால இந்த Infinix ஓட Hot 60 இருக்குல இதோட 5 நிமிஷம் ரிவ்யூ சுருக்கமா சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பாக்சிங். ஆமா பெரிய அன்பாக்சிங். இதுக்கு ஒரு பாக்ஸ் எப்பவும் போல அதுல பார்ட்டிஷனே இருக்காது. அதுக்குள்ள ஒரு கேபிள், அதுக்கு ஒரு அடாப்டர், சிம் எஜெக்டர், எப்பவும் போல கொடுக்குற பேப்பர், இந்த போனுக்கு ஒரு கவர். இத பத்தி உனக்கு தேவையா? தேவையில்ல. அரைச்சமாவே அரைச்சு போடுறது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுல 3 கலர் இருக்கு. அதுல நமக்கு டண்ட்ரா கிரீன் சென்ட் பண்ணிருக்காங்க. டண்ட்ராவா? அது ஒரு கலரா? அது ஏதோ துருவ பச்சை புல்வெளியா குளிர் பிரதேசத்துல இருக்க நிலப்பரப்பாமே. புரியல. இதெல்லாம் நமக்கு தேவையா? இவன் என்னதான் கலர்லாம் டிஃபரெண்டா கொடுத்து நல்ல மேட் ஃபினிஷ்ல போன கொடுத்தாலும் டிசைன்லாம் ஒரு 2 மாசத்துக்கு தான். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பெர்ஃபார்மன்ஸ். அத பத்தி பேசுவோமா? MediaTek Dimensity 7020 கொடுத்திருக்கான். இந்த மாதிரி 10k பட்ஜெட்லலாம் 6000 சீரிஸ் தான கொடுப்பான். ஆமால. சரி ஆன்டுடு. நீ அதெல்லாம் சங்கர் 5 லட்சத்துக்கு மேல வருது. அத விட LPDDR5X லேப் ஃப்ரீயா கேமிங் இருக்குமா? லேப் ஃப்ரீயா? ஓல் சக்கனடா. ஏய் இங்க வர அந்த அளவுக்குலடா காசு வேண்டியன்னு சொல்லிடுவாங்கடா. நான் இது ஏன் சொல்றேன்னா கேமிங் பொறுத்தவரை ஏஐ கொடுத்துருக்காங்க. அதனால கேம் விளையாடுறப்ப நல்லா பூஸ்ட் பண்ணியும் கொடுத்துரும். அது மட்டும் இல்ல நீ ஃபுல் டே இந்த படம் பார்க்க பாட்டு கேட்கலாம் யூஸ் பண்றது மல்டி டாஸ்கிங்கும் இந்த போன் உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஏய் இங்க பாரு கேமரா செட்டப் பட்டன் புது அப்கிரேட். புது அப்கிரேட் கேமரா செட்டப் பட்டன் புது அப்கிரேட் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது பேரு ஒன் டேப் ஏஐ பட்டன். கிட்டத்தட்ட 30 ஆப்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏஐ கண்ட்ரோல்லாம் இருக்கு. அப்படினா அதாவது நீ இப்ப ஸ்டூடெண்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிற அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா படிச்சிட்டு இருக்கப்பவே இந்த பட்டனை டேப் பண்ணா மட்டும் போதும் உனக்கு அதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல இப்ப நீ அடிக்கடி யூடியூப் யூஸ் பண்ற இல்ல மேப் யூஸ் பண்ற இல்ல வாட்ஸ்அப் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி இந்த பட்டன்ல வச்சுக்கலாம். ஏய் தாண்டா அது இல்லல இந்த மாதிரி பட்டன்லாம் மிட் ரேஞ்ச் போன் இல்லனா ஃபிளாக்ஷிப் போன்ல தான இருக்கும். போடு தவறு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதே மாதிரி ரிவ்யூ முடிக்கணும். சரி முடி ஓகேவா? பேட்டரிக்கு 5200 mAh ஓட 18 வாட்ஸ் சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பைபாஸ் சார்ஜிங் உள்ளுக்குள்ளே சார்ஜர் கொடுத்திருக்கான். சரி நான் உன்ன பார்த்தேன் TUV SUD அதாவது 5 வருஷம் கிட்ட லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? உண்மையாவா? நான் சொல்லலப்பா அது வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஏஐ ஃபீச்சர் தான். அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பட்ஜெட்ல சர்க்கிள் டு சர்ச் கொடுத்திருக்கானா. சொல்ல முடியாது வேற யாராவது கொடுத்திருப்பாங்க. இனிமே சர்ச் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்ல ஏஐ கால் டிரான்ஸ்லேட் இருக்கு. சம்மரை பண்ணிக்கலாம். அப்புறம் வால்பேப்பர் மோட்ல இருக்கா. டிஸ்ப்ளே மறந்துட்ட பாரு. ஆமா நார்மலான டிஸ்ப்ளே தான். HD Plus ஓட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கான். அதனால யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கு. இன்னொரு விஷயம் டைனமிக் பார் கொடுத்திருக்கான் தெரியுமா? 10000 ரூபாய்க்கா? உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பொதுவாவே Infinix இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல டைனமிக் பார்லாம் கொடுத்துருவான். அப்புறம் யூடியூப்ல எல்லாம் வந்து படம் பாட்டு இதெல்லாம் கேட்கறப்ப மித்த போனை கம்பேர் பண்றப்போ ஓரளவுக்கு இது ஆவரேஜா தான் இருக்கு. ஆனாலும் 10k பட்ஜெட்ல பார்த்தா பரவாயில்லன்னு தான் தோணுது. அப்புறம் கேமராக்கு 50 MP மெயின் கேமராவோட டியூவல் ஃபிளாஷோட இருக்கு. உண்மையிலே நான் ட்ரை பண்ணி பார்த்தப்ப போட்டோ நல்லா கிளாரிட்டியா இருந்துச்சு. ஜூம் பண்ணா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கரெக்டா போட்டோ அந்த அளவுக்கு உடையாம இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு உண்மையிலே நீட்டா தோணுச்சு. ஓவர் ஹைப் அந்த மாதிரிலாம் இல்ல. அப்புறம் அந்த AGC போர்ட்ரேட் சூப்பர் நைட் மோட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த செல்ஃபிக்கு 8 MP கொடுத்து முன்னாடி ஒரு ஃபிளாஷையும் கொடுத்துட்டான். என்னத்தான் அவன் சொன்னாலும் எனக்கு பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான் அந்த லோ லைட் போட்டோகிராஃபி. ஆமா நேத்து இந்த அஜித் என்ன போட்டோ எடுத்தான். வெரி லோ லைட் தான். ஆனா போட்டோ வந்து கிளியரா இருந்துச்சு. நம்ம அம்மா அப்பா இல்ல தம்பி தங்கச்சிக்குலாம் லோ பட்ஜெட்ல வாங்கினா இந்த போன் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். காசு வாங்கிட்டோம் பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. இப்போ கடைசியாப்பா OS ஓட முடிச்சிருவோம். Android 15ஓட XOS 15ல இது வந்து ரன் ஆக போகுது. பொதுவாவே இப்போ வர Infinix ஓட இந்த XOS 15 இருக்குல்ல அந்த அளவுக்கு ப்ளோட்வேர்ஸ் இல்ல. சோ ஓரளவு OS பத்தி முழுசா சொல்லணும்னா நல்ல கஸ்டமைசபிளா யூசர் ஃப்ரெண்ட்லியா அனிமேஷன்லாம் சூப்பரா வச்சு கரெக்டாவே இருக்கு. அப்புறம் இந்த RAM 6+6GB LPDDR5X ஓட அப் டு 128 வரைக்கும் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கான். சாம்பிடுச்சாம்பா. முடிவு. ஐயோ முடிவா? நல்ல ஒரு ப்ராசஸருங்க. கேமரா என்னைய பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாம இருக்கு. டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்கலாம். டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கேமிங்க்கு தரமா இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு. அப்படித்தானே? அப்படித்தான்.
இது கிவ்அவே மறந்துட்டோம். ஐயோ Okay. தந்தந்தந்தந்த. நீங்க ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கே விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை இன்ஃபினிக்ஸோட அந்த லோகோ வந்து வருதோ அதை கரெக்டா எண்ணி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிட்டா 10 நாள்ல ரிசல்ட் வந்துரும். ஓகேவா? டாடா.